அப்படியே இப்படி வந்தீங்கன்னா மணக்க கத்திரிக்காய் சாம்பார். முருங்கைக்காய் எதுவுமே நல்லா இல்ல, சோ அதெல்லாம் போட்டுட்டேன். அதனால கத்திரிக்காய் சாம்பார் வச்சிருக்கேன். ஏற்கனவே சாதாரணமாவே நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா முக்காவாசி சாம்பார் தான் ஓடும். இன்னும் புரட்டாசி பிறக்கும் போது இன்னி எங்களுடைய டிஷ் வேற லெவல்ல இருக்கும். எல்லாம் வெரைட்டி ரைஸ், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டி ரைஸ்ல சும்மா கலக்க போறோம். சோ எஸ்டர்டே நேத்தோட எங்களுடைய நான்வெஜ் பயணம் முடிந்து விட்டது. நாளையில இருந்து வெறும் வெஜிடேரியன் பயணம் தான். ஆமா, நீ 4 வித பதார்த்தம் செஞ்சிடுவ நான்வெஜ் இருக்க மோச்சிலேயே அப்படின்லாம் கிண்டல் கேலிலாம் பண்ணாதீங்க. இருக்கிறதான் செய்ய முடியும், செய்யறதான் சாப்பிட முடியும். ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய். வாங்க சாப்பிடலாம். பச்சை பசேன்னு இருக்குல்ல, அதுதான் அம்மாவோட ஸ்பெஷலே. என்னதான் இருந்தாலும் வெந்துடும், ஆனாலும் தொக்கா இருக்கும். இருந்தாலும் பச்சை பசேன்னு இருக்கும். அவரைக்காய் தொக்கு. சரி, இப்ப நம்மளுடைய மதிய சாப்பாடு என்னன்னு பாத்துருவோம். சுட சுட வடிச்ச சாதம். வணக்கம். பெரிய மருமகள் சின்ன மருமகள் இன்னைக்கு பெரிய மருமகள் தான். வேற யாரா இருக்கும் இந்த கிச்சன் கிளட தவிர வேற யாரும் நுழைஞ்சிட முடியாது கிச்சன்ல. சோ இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காங்க. அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே செம்ம ஹாப்பியா வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் படிச்ச எல்லா கொஸ்டினும் வந்திருக்கான், எல்லாமே அட்டன் பண்ணிட்டானா. அதுவும் ஸ்ட்ரெயிட்டா அவர் விநாயகர் கேலண்டரை பார்த்து அந்த ராசி பலனை பார்த்து நான் என்ன ராசின்னு தெரியல இன்னைக்கு. சோ எனக்கு எல்லாமே நான் படிச்சதெல்லாம் வந்துருச்சு. நான் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டேன். எவ்வளவு மார்க் எடுப்பேன்னு சொல்லு. அவுட் ஆஃப் 25க்கு 20. ஓய்யோ, அவ்வளவு மார்க் எடுப்ப. சரி சரி. சோ மைலும் fill in the blanksலயும் 3 மைல 3 உருட்டிட்டேன். fill in the blanksல 1 உருட்டிட்டேன். பாத்தீங்களா, வேற லெவல். நம்ம ஜாதி அப்படிதான் இருக்கும். நாளைக்கு என்ன எக்ஸாம்? நாளைக்கு இங்கிலீஷ். ஓகே.